1. விடிகாலை 7:30 மணிக்கே உறங்கத் துவங்கிவிட்ட அந்த ஊர் விழித்தெழ இன்னும் 3/4 மணி நேரமே பாக்கியிருந்தது. ஊருக்கு சற்று கிழக்கே ஒதுங்கினார் போல் கோபித்துக் கொண்டு நிற்கும் நடுநிலைப்பள்ளி கட்டிடத்திற்கு அருகே அந்த பங்களாவில். இந்த நிமிஷம் நாவலுக்கான நேரம். கார்த்தால என்னங்க பேசறது. இப்பவே இதுக்கொரு முடிவு கட்டியாகணும். இஷ், மெல்லப் பேசுடி. அவன் காதிலே கீதுல விழுந்து வைக்கப் போகுது. 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்கண்ணனையும் அண்ணியையும் பரலோகத்துக்கு அனுப்பிச்ச மாதிரி இவனையும் அனுப்பிச்சிரலாம்ன்றியா? தீர்த்து கட்டினது நீங்கதான்னு ஊர் ஜனங்களுக்கு அரசல் புரசலா தெரிஞ்சிருக்குது. இப்ப இவனையும் முடிச்சிட்டோம்னா ஜெயில்ல கம்பி எண்ண போக வேண்டியதுதான். ஊர் ஜனங்களே எங்கண்ணனையும் அண்ணியையும் சுத்தமா மறந்திருக்கிற இந்த நேரத்துல வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி இவன் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கான். இவனை அப்பவே முடிச்சிருக்கணும். விட்டுட்டீங்க. நான் எங்கடி விட்டேன். சந்தடி சாக்குல பய தப்பிச்சிட்டான். இப்ப இவனையும் முடிச்சிரலாம்ன்றியா? எதையும் விலாவரியா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். எங்கண்ணனையும் அண்ணியையும் எதுக்காக தீர்த்து கட்டினோம்? அவன் கொள்ளையடிச்ச சிவன் கோவில் நகைல நமக்கும் பங்கு தரலேன்னுதான். இப்பவும் அதே சொத்துக்காக எங்க அண்ணன் மகன் பிரகதீஷை தீர்த்து கட்டியே ஆகணும். ஏன்னா நாம அனுபவிச்சிட்டிருக்கிறதெல்லாம் எங்கண்ணனோட சொத்தாச்சே. உன்கூட பெரிய மல்லுடி. இப்ப தீர்த்து கட்டினா ஜனங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வருங்கிறே. அப்புறம் திரும்பவும் அவனை முடிச்சே ஆகணுங்கிறே. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுடி. பெரிசா பஞ்சாயத்து தலைவர்னுதான் பேரு. நான் கோடு போட்டு காட்டினா நீங்க ரோடு போட வேணாமா? ரோடு போடறேன்னு டெண்டர் எடுத்து 3/4 வாசிய முழுங்கி ஏப்பம் விட்டதை இப்ப ஞாபகப்படுத்தாத. ஏதாச்சும் ஐடியா கொடு. தெய்வானை மல்லாந்து கொண்டு கொஞ்ச நேரம் இருட்டில் சுழல்கிற ஃபேனை வெறித்தாள். பேசாம இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி? நம்ம பொண்ணு பூங்கொடியே பிரகதீஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. சொத்தும் நம்ம கையை விட்டு போகாது. நமக்கும் மாப்பிள்ளை தேட வேண்டிய வேலையும் இருக்காது. என்ன சொல்றிய? ஆகா தெய்வான, உன் புத்திக்கு அரசியல்ல இருந்தியன்னா மந்திரியா ஆகியிருப்பே. கொஞ்சம் பக்கத்துல வாடி. எதுக்குங்க? QUILGST கட் இட். வந்துட்டேன். தெய்வானை, உன்னை பாக்கிறப்போ 18 வயசு பொண்ணுக்கு அம்மானே நம்ப முடியலைடி. இந்த வயசிலேயும் திமிசுக்கட்டை கணக்கா சும்மா தள தளன்னு என்னமா இருக்கே. தெய்வானை கள்ளத்தனமாய் சிரித்தாள். நீங்க மட்டும் என்னவாம்? வாலிப பசங்க போல இந்த வயசிலேயும் உங்களுக்கு தினமும் அது கேக்குதே. பொய்யாய் சலித்துக்கொண்டே சந்தோஷமாய் அனுமதித்தாள் எல்லாவற்றுக்கும். பிரகதீஷ் வாட்டசாட்டமாய் நடிகர் நெப்போலியன் இருந்தவனின் கைகளில் ஷோப் டவல் இருந்தது. அத்தான். திரும்பினான். பூங்கொடி நாளெட்டில் அவனை நெருங்கினாள். உயரத்துக்கு இருந்தான். லுங்கி சர்ட்டில். எப்போதாவது அர்த்தத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? பூங்கொடி. அந்த கண்களுக்கு உவமை எதை சொல்ல? அந்த பல்வரிசைக்கு எதை எடுத்துக்காட்ட? லிப்ஸ்டிக் லிப்லாஸ் தீற்றாமலே சிவந்திருந்த இதழ்கள், எடுப்பான கூரான மார்புகள், இடையின் மிக நேர்த்தியான ஏற்ற இறக்க வளைவு பிரதேசங்கள், அவற்றில் மின்னல் போல் கண்ணாமூச்சி காட்டிய மெல்லிய மடிப்புகள், 2 குடங்களை வைத்தது போல அசையும் பின்னழகு, அவற்றை விசாரிக்க வருகிற நீள கூந்தல். பிரகதீஷ் பிரமித்தான். பேசாமல் இவளை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு ஒரு குடிசையில் ஆயுள் முழுவதையும் ஓட்டி விட்டால் என்ன? சந்தீப், நமக்கு அதிக அவகாசமில்லை. எண்ணி 30 நாட்கள். இந்த ஆபரேஷனை வெற்றிகரமா முடிக்கணும். நம்ம டீம்லேயே நீதான் புத்திசாலி. அதுக்காகத்தான் உன்னை அனுப்பறேன். உன் வேலை அங்கே போனதும் தகவல்களை சேகரி. திட்டத்தை செயல்படுத்தற நேரத்தில நாங்களும் உன்னோட சேர்ந்துக்குவோம். என்னத்தான் அப்படி பாக்கறிய? காலை டிப்பனுக்கு உன்னையே கடிச்சு தின்றலாம்னு பார்க்கிறேன். பட்டணத்துக்காரங்க டிப்பனுக்கு நரமாமிசம் சாப்பிட்டுத்தான் பழக்கமோ? முதல்ல குளிச்சிட்டு வாங்க. சுடச்சுட தோசை வார்த்து தர்றேன். இன்னும் 28 நாட்கள் தான் இருக்கிறது. வந்த காரியத்தை முடித்துவிட்டு இதோ இவளை என் சொந்தமாக்கிக் கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை. ஒரே ஒரு நாள் இவளின் உடம்பில் கவிதை எழுத வேண்டும். சிவந்த இதழ்களில் ஆசை தீர முத்தமிட வேண்டும். அவளோடு நடந்தான். மனசில் வேறொரு திட்டம் உருவாகத் தொடங்கியது. பூங்கொடி, இந்த அத்தான் பொத்தான் பிஸ்னஸை விட்டுரு. சும்மா பேரு சொல்லியே கூப்பிடு. அதெல்லாம் உங்க பட்டணத்து வழக்கமா இருக்கும். இங்கு எல்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது. சரி, என்ன விஷயம்? உங்களுக்காக வெந்நீரு சுட வச்சிருக்கேன். வந்து குளிங்க. பிரகதீஷ் சற்று நேரம் அவளையே உற்று பார்த்தான். பூங்கொடி நேற்று தான் புஷ்பவதியானது போல் இருந்தாள். இளமை அவள் உடம்பெங்கும் பூரித்து திமிரிக் கொண்டிருந்தது. செழுமை அவள் மேனியெங்கும் செல்வாக்கு பெற்றிருந்தது. அழகு என்ற சொல்லுக்கு எப்போதாவது அர்த்தத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? பூங்கொடி. பொலிவு என்ற சொல்லுக்கு. 2. சென்னை. சாயந்தரம் 6 மணி. திருமங்கலம் ஏரியாவின் ஒதுக்குப்புறமான பகுதி. தனியான பங்களா. வாசலில் 2 தென்னை மரங்கள். தெருவில் நின்று பார்த்தாலே பங்களாவின் கார்ஷெட் தெரியும். அதில் பிரிமியர் 118 நே. நுழைந்தால் பெரிய ஹால். இன்டீரியர் டெக்கரேஷனில் பணக்காரக்கலை. உயர்தர சோபாக்கள். நடுவாக போடப்பட்டிருந்த கண்ணாடி டீப்பாயில் சிவப்பு நிற டெலிபோன்.
சோபாவில் அவர்கள் 3 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். நீங்கள் தங்க பிஸ்கட் பிசினஸ் செய்பவரா? வெளிநாடுகளுக்கு அபின் பிரவுன் சுகர் ஹெராயின் மஜ்வானா கடத்தல் செய்பவரா? ஏ கே 47 ஏ கே 57 மேக்னம் போன்ற துப்பாக்கிகளை லைசென்ஸ் இல்லாமல் ரகசியமாய் வாங்கியிருக்கிறீர்களா? உங்கள் பதில் ஆம் என்றால் இவர்கள் 3 பேரையும் உங்களுக்கு பரிச்சயமுண்டு. இல்லை என்றால் இனிமேல் தெரிந்து கொள்ளவோம். ராபர்ட் சந்தீப் போய் 10 நாளாச்சு. இன்னமும் அவன்கிட்டே இருந்து ஒரு தகவலும் இல்லையே. போன இடத்தில் என்ன சூழ்நிலையோ. சந்தீப் ரொம்பவும் புத்திசாலி. பிரகதீஷ் இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கான்? வழக்கம் போல மயக்கமாத்தான். சேத்தில் போட்டிருக்கேன். அவன் நம்மகிட்டே ஏர்போர்ட்ல பேச்சு கொடுத்தது நல்லதா போச்சு. இல்லாட்டி சந்தீப் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கவே முடியாது. கிராமத்துல புதுசா ஒரு ஆள்னா என்ன ஏதுன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் சந்தீப்பை அவங்கள ஒருத்தனா அனுப்பியது. டம்மி ரெடியாயிடுச்சா ரவீந்திரன்? வேலை நடந்துகிட்டிருக்கு. இமிட்டேஷன் நகை கல்யாணி கவரிங்ல ஆர்டர் கொடுத்திருக்கு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. டம்மி நகை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துல நம்ம கையில இருக்கணும். பார்த்துக்க, லேட்டாகாது. நாம எப்போ புறப்படறோம்? அவன்கிட்டே இருந்து தகவல் கிடைச்சதும் 18 கிராம மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிற நேரத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நாம மாட்டிக்குவோம். சோ கடைசி நாள்ல நாம். ராபர்ட் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டிப்பாய் மேல் இருந்த டெலிபோன் வீறிட்டது. ராபர்ட் கை நீட்டி ரிசீவரை எடுத்தான். காட். சந்தீப், நான் ராபர்ட் பேசறேன். எங்கே இருந்து பேசறே? தஞ்சாவூர்லேருந்தா? யாரும் உன்னை சந்தேகப்படலையே. நமக்கு கிடைச்ச தகவல் படி திருவிழா ஏப்ரல் 14 தானே? அப்படியா? நாங்க ஏப்ரல் 12ஆம் தேதி தஞ்சாவூருக்கு வர்றோம். ஹோட்டல் பரிசுத்தத்துல ரூம் போட்டுட்டு உனக்கு தகவல் கொடுக்கறோம். நீ 13ஆம் தேதி ஹோட்டலுக்கு வா. இடையில ஏதாவது பிரச்சனைன்னா போன் பண்ணு. நீ குடுக்கற தகவல்களை வச்சுத்தான் திட்டமிடணும். ஓகே. ஓ அப்படியா? வெரி குட் வெரி குட். 20 லட்சம் தேருமா? ஓகே சந்தீப், ஆல் தி பெஸ்ட். வச்சிடறேன். வைத்தான். சந்தோஷமாய் சொன்னான். நமக்கு இன்னும் ஒரு 10 லட்சம் போனஸா கிடைக்குது சுதீஷ். ரவீந்திரன் எப்படி? பிரகதீஷோட அத்தை கொழுத்த பணக்காரியாம். அவகிட்ட இருக்கிற நகையும் பணமும் 10 லட்சம் தேருமாம். அதையும் அபேஸ் பண்ணிட்டு வர்றேன் நான். அப்போ இது நமக்கு போனஸ். இந்த சந்தோஷத்தை கொண்டாடணுமே ராபர்ட. ராபர்ட் எழுந்து உள்ளே சென்றான். சிவாஸ்ரீக்கல் ஜானிவாக்கரோடு திரும்பினான். கிளாஸ் வறுத்த முந்திரி எடுத்துக்கொண்டு வந்து டீப்பாய் மீது பரப்பினான். போதை ஏறிச்சின்னா எனக்கு அதுவும் வேணுமே ராபர்ட். ஏற்பாடு பண்ணிட்டா போச்சு. ராத்திரிக்கு சுரேகாவை அனுப்பச் சொல்லி போன் பண்ணட்டுமா? உடனே. அவ வாத்ஸ்யாயனர்கிட்ட காமசூத்திரம் கத்துக்கிட்டிருப்பா போல. சும்மா பம்பரமா நின்னு விளையாடறா. சிரித்தார்கள் மூவரும். 3 கோனூர் நாடு 18 கிராமங்களையும் கோயில் திருவிழா வசதிக்காக 7 கரைகளாய் பிரித்திருந்தார்கள். ஒவ்வொரு கரையும் ஒரு நாள் மண்டகப்பிடி பூஜை நடத்த வேண்டும். இப்படி 7 நாள் பூஜை நடக்கும். 7வது நாள் திருவிழா. காப்பு கட்டிவிட்டார்கள். முதல் நாள் பூஜை கூட காலையிலேயே நடந்துவிட்டது. பிரகதீஷ் தெக்கூரிலிருந்து கோட்டை தெருவிற்கு நடந்து சென்றே ஐயனார் கோயிலை பார்த்துவிட்டு வந்தான். கடந்த 2-3 வருஷங்களுக்கு முன்புதான் கோயிலை புதுப்பித்து கட்டியிருந்தார்கள். சாமி இப்போது கோயிலில் இல்லை. அது ஒரு பர்லாங் தொலைவில் உள்ள குலாளர் தெருகோயிலில் வைத்திருக்கிறார்களாம். திருவிழாவிற்கு மட்டும்தான் கோட்டை தெரு கோயிலுக்கு கொண்டு வருவார்களாம். மற்ற நாட்களில் மிகவும் பாதுகாப்பாக குலாளர் தெரு கோயிலிலேயே இருக்குமாம். பூங்கொடியிடம் பேசி நிறைய விவரங்களை சேகரித்தான் பிரகதீஷ். திட்டம் தயாரித்தான். முதல் நாள் திருவிழா வெள்ளிக்கிழமையன்று ஆரம்பிக்கிறது. காவடி திருவிழா. சிலையை கடத்துவதற்கு வசதியில்லை. சனிக்கிழமை ஓய்வு. ஞாயிற்றுக்கிழமை பந்தக்காட்சி திருவிழா. இது மாலையில் துவங்கி மறுநாள் காலை வரை நீடிக்கும். பெரிய தேர் போட்டு சாமியை வைத்து வயல்வெளியில் இழுத்து வந்து கோட்டை தெருவிற்கு வந்து நிலைக்கு வந்தவுடன் பிரமிக்க வைக்கும் முறையில் வானவேடிக்கை துவங்குமாம். இந்த திருவிழாவை காண வெளியூர்களில் இருந்தும் ஜனங்கள் திரளுவார்களாம். பரதநாட்டியம், கரகாட்டம், குரவன், குரத்தி டான்ஸ் என்று ஏகக்கலையான திருவிழா அதுதானாம். போன வருஷம் இந்த திருவிழாவின் போது தேர் இழுத்து வருகையில் தேர் நாட்டு வாய்க்காலில் கவிழ்த்துவிட்டதாம். இதற்கு முன்பு இப்படி நடந்ததே இல்லையாம். பழைய சக்கரத்தை உபயோகப்படுத்தியதால் அது உடைந்ததால் கவிழ்ந்துவிட்டதாம். பிரகதீஷ் தீர்மானித்துவிட்டான். நாட்டு வாய்க்கால்தான் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சரியான இடம். இந்த வருஷமும் தேர் கவிழும். கவிழ வைக்கப்படும். அப்போது ஏற்படும் கலேபரத்தில் சாமி சிலையை எடுத்துவிட்டு டம்மியை வைத்துவிட வேண்டும். 2 நிமிஷங்களில் இதை செய்துவிட வேண்டும். டம்மி ஏற்பாடு எதற்கென்றால் சிலை திருட்டுப்போன விஷயம் ஜனங்களுக்கு தெரிந்து பரபரப்பாகிவிட்டால் போலீஸ் தலையிடும். ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் என்று ஏகத்துக்கு கண்காணிப்பு அதிகமாகி சிலையை வெளியே கொண்டு சென்று விற்பது பிரயத்தனமாகிவிடும்.
பிரகதீஷ் யோசனையாயிருந்ததில் பின்னால் வந்து நின்ற நீலமேகத்தை கவனிக்கவில்லை. என்ன மாப்பிள்ளை, யோசனை பலமாயிருக்கு. ஆ, அதெல்லாம் ஒண்ணுமில்லை அங்கிள். உன்கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மாப்பிள்ளை. சொல்லுங்க அங்கிள். நம்ம கிராமத்துல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டாலே அத ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துறதுதான் வழக்கம். நம்ம பூங்கொடி வயசுக்கு வந்து 2 வருஷமாச்சு. இந்த கோடையிலேயே அதுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும்னு நானும் உங்கத்தையும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கென்ன அங்கிள், தாராளமாக செய்யுங்க. பூங்கொடிக்கு இருக்கிற அழகுக்கு எத்தனையோ பேர் நான் நீன்னு போட்டி போடுவாங்க. நெய்யை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு மாப்பிள்ளை வெண்ணெய்க்கு அலையணும்? புரியலையே அங்கிள். உனக்கு பூங்கொடி மேல இஷ்டந்தானே மாப்பிள்ளை? அங்கிள், நீ ஏன் பூங்கொடியே கட்டிக்க கூடாது? நீ அவளுக்கு முறை மாப்பிள்ளை தானே. அவளும் உன்மேல உசிராய் இருக்கா. என்ன மாப்பிள்ளை சொல்ற? பிரகதீஷ் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டான். காரியம் முடிந்ததும் பூங்கொடியையும் அழைத்து கொண்டு மெட்ராஸுக்கு போய் சந்தோஷமாய் இருக்கலாம். அலுத்துவிட்டால் இருக்கவே இருக்கிறது பம்பாய். நல்ல விலைக்கு விற்று விடலாம். இதுக்கு ஏன் அங்கிள் என்னை கேட்டுக்கிட்டு? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் அது சரியாகத்தான் இருக்கும். படவா, உனக்கும் இதுல இஷ்டந்தான்னு சொல்லு. போங்க அங்கிள், எனக்கு வெட்கமாய் இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா எப்படி மாப்பிள்ளை? சாந்தி முகூர்த்தத்திலேயும் இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்திராத. எம் பொண்ணு உன்னை தப்பா நினைச்சுக்க போறா. நீலமேகம் உற்சாகமாய் கிண்டலடித்தார். நாங்க மெட்ராஸிலிருந்து வர்றோம். நேத்திக்கு டெலிபோன் மூலமா கான்டாக்ட் செஞ்சு ரிசர்வ் பண்ணியிருக்கோம். யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கோதண்டராமன். வாட் பர்பஸ்? பிஸ்னஸ். அவன் தன் பின்பக்கமிருந்து தடினமான நோட்டு எடுத்து பிரித்து ரூம் நம்பர் 577. அட்வான்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். நோ பிராபலம். எவ்வளவு? சொன்னான். பணத்தை கட்டி ரசீது பெற்றுக்கொண்டு ரூம் பாயி ஏர் இந்தியா மகாராஜா போல பணிவாக சூட்கேஸை தூக்கிக் கொண்டு முன் செல்ல பின்பற்றினார்கள். அந்த நீள காரிடாரில் கடைசியிலிருந்து 577 சூட்கேஸை வைத்துவிட்டு கதவை திறந்தான். லைட் போட்டான். ஃபேன் போட்டான். அப்படியே ஏ சி யும் 2. ரவீந்திரன் அவன் கையில் 10 ரூபாய் நோட்டை திணிக்க மிக பணிவாக பெற்றுக்கொண்டு, ஏதாவது தேவைப்பட்டா பெல் அடிங்க சார். ஓடி வந்துருவேன். வெளியேறினான். அந்த அறை தனிக்குடித்தனம் செய்யலாம் போல் அவ்வளவு வசதியாய் இருந்தது. ஜன்னல்களில் வாசனையாய் கர்ட்டன்கள் தொங்கின. 2 சோபாக்கள் நடுவில் டீப்பாய் மீது ஒரு ஆஷ்ட்ரே, டெலிபோன் கம் இன்டர்காம் இருந்தது. 2 பெட் 4 பேர் தாராளமாய் படுத்து புரளும் அளவிற்கு வசதியாய் இருந்தது. சோபவிற்கு எதிரே கலர் டி வி. கூரைகளிலிருந்து உறுத்தாத மஞ்சள் வெளிச்சம். சுதீஷ் வார்ட்ரோபை திறந்து சூட்கேஸ் வைத்தான். திரும்பவும் பார்க்கிங் பகுதிக்கு வந்தார்கள். ராபர்ட் கேட்டான், ரிஸ்க்ஷன்ல நிலவரம் எப்படி? இப்ப வேணாம் ராபர்ட். 9-10 மணிக்கு சந்தடி ஓஞ்சதும் எடுக்கலாம். டம்மி டிக்கியிலேயே இருக்கட்டும். டம்மி பிரச்சனையில்லை. மிஷின் கண்ணை பிரிச்சு சில மாற்றங்கள் செய்யணும். குண்டுக்கு பதில் அம்பு, இதுதானே? சொல்றது சுலபம். மிஷின் கண்குழாய் முனைல சில சேஞ்ச் பண்ணனும். ரவீந்திரன் அதுக்காகத்தான் ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து அம்பு செஞ்சது. எல்லா அம்பு மாதிரியும் இல்லை இந்த அம்பு. இது வலிமை வாய்ந்த எஃகு இரும்பாலே செய்யப்பட்டு கூர்ப்பானது. 12 இன்ச் நீளமுள்ளது. தேர் சக்கரம் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குன்னு சந்தீப் சொல்லியிருக்கான். சக்கரத்துல சில இடங்கள்ல இரும்பு பட்டைகள் இருக்குன்னும் சொல்லியிருக்கான். நாம தூரத்திலிருந்து இருட்டுல சுடும் போது அம்பு அந்த பட்டைகள் மீது பாய்ஞ்சா சக்கரம் எப்படி பிளக்கும்? அதையும் யோசிச்சாச்சு சுதீஷ். மிஷின் கண்ல குறிப்பார்க்கிற லென்ஸ் அமைப்புல ஒரு எலக்ட்ரானிக் கருவி பொருத்த போறேன். அந்த கருவில ஒரு டெலி இன் பெரா ரெட் சென்சார் காமிராவும் ஒரு மானிட்டர் திரையும் திருக்கு. மானிட்டர்ல இரும்பு பட்டைகள் தெரியும். இன்னிக்கு வெள்ளிக்கிழமை. கோயில்ல காவடி திருவிழா அமோகமா நடந்துகிட்டிருக்கும். நாளைக்கு சந்தீப்பை வரச் சொல்லியிருக்கோம். அவன் வந்ததும் திட்டத்தை அலசி ஆராய்ந்து ஏதாவது ஓட்டை இருந்தாலும் அடைக்கணும். மூவரும் அறைக்கு வந்தார்கள். பாண்ட் சர்ட்டை கழற்றிவிட்டு லுங்கிக்கு மாறினார்கள். இன்டர்காம் எடுத்து சாப்பாடு ஆர்டர் செய்தான் ராபர்ட். 3 பிரைட் ரைஸ், பரோட்டா, சில்லி சிக்கன் எக்ஸெட்ரா. கதவு தட்டப்பட்டது. எஸ், கம் இன். பெரிய ட்ரேயில் பேரர் ஆர்டர் செய்த ஐட்டங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டு அகன்றான். மூவரும் சாப்பிட்டார்கள். டி வி இல் உப்பு உரைப்பு உவர்ப்பு இல்லாத நிகழ்ச்சிகளை 10 மணி வரைக்கும் பார்த்தார்கள். ஹோட்டலில் இப்போது நிசப்தம். சுதீஷ், ரவீந்திரன், நீங்க 2 பேரும் மிஷின்கன் இருக்கிற சூட்கேஸை எடுத்துட்டு வாங்க. வந்ததும் ராபர்ட் பாகங்கள் இணைப்பதில் ஈடுபட்டான். அதே நேரம் தஞ்சை சாலையில் அந்த மாருதி கார் 100 கி.மீ. வேகத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தை வாரியிறைத்தபடி வந்து கொண்டிருந்தது. 7 ஏப்ரல் 13 சனிக்கிழமை. ஹோட்டல் பரிசுத்தம். அறை எண் 577. சந்தீப் காலிங் பெல்லை தவிர்த்து 3 முறை கதவை டோக்கினான். யாரு? நான் தான். கதவு திறந்தது. இவனை கண்டதும் மூவரும் முகம் மலர்ந்தார்கள். வா சந்தீப், உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டிருந்தோம். கதவை தாளிட்டான். என்ன சாப்பிடரே சந்தீப்?
ஒண்ணும் வேண்டாம். பிரகதீஷ் எப்படி இருக்கான்? திருமங்கலம் பங்களால மயக்கமா இருக்கான். கட்டி போட்டுட்டு வாயில துணிப்பந்து வச்சு அடைச்சிட்டு சேஃப்டி போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அவனால எதுவும் பிரச்சனை இல்லையே. இல்லை. ரூம் பூட்டி இருக்கு. அவன் சரியா சாப்பிட்டு மாசம் ஒண்ணாச்சு. கத்தக்கூட அவனுக்கு தெம்பில்லை. நாம திரும்பி போய் பார்க்கும்போது அநேகமா செத்திருப்பான். இந்த தடவை ஓவர் டோஸ். சந்தீப் தான் கொண்டு வந்திருந்த ஒரு தாளை டீப்பாய் மேல் வைத்து விரித்தான். சுமார் 11:30க்கு தேர் கோயில்ல இருந்து புறப்பட்டு நாட்டுவாய்க்கால் வர்றப்போ 11:50 ஆயிடும். நாட்டுவாய்க்கால் கரையோரமா தாழம் புதர் இருக்கு. வடக்கு பக்கமா ஒருத்தர், தெற்கு பக்கமா இன்னொருத்தர். தேர் வாய்க்கால்ல இறங்கும்போது சுடணும். சக்கரம் உடைஞ்சு தேர் கவிழும்போது பரபரப்பு ஏற்படும். தேர் பக்கவாட்டுல நிக்கற நான் உடனடியா செயல்படுவேன். சிலையை எடுத்துக்கிட்டு டம்மியை போட்டுட்டு 3 நிமிஷ இடைவெளில தேர் வழியே வந்து கோயிலுக்குப் பக்கத்துல இருக்கிற ஆலமரத்தடிக்கு வந்துருவேன். சுட்டவுடனே 2 பேரும் ஆலமரத்தடிக்கு வந்திடணும். அங்கே சரியா 12 மணிக்கு காரோட நம்மள ஒருத்தர் காத்திருக்க வேண்டியது. எல்லாம் சரிதான் சந்தீப். நீ டம்மியை வச்சிட்டு சிலையை எடுத்துட்டு வரும்போது யாரும் பார்த்திட்டா? சான்ஸ் இல்லை. தேர் முன்பக்கமா சாயும் போது சங்கிலி பிடிச்சிட்டு தேர் இழுத்திட்டிருக்கிற ஜனங்கள் பதறி சிதறி ஓடுவாங்க. தேர் உள்ளே ஒரு ஐயர் இருப்பாரு. தேர் குடை சாய்ஞ்சதும் அவர் மயக்கமடைவாரு. அவர் ஆகலைன்னாலும் ஆகவச்சிட்டு நமக்கு கிடைக்கிற 2 நிமிஷத்துல மாஜிக் நடத்தறவன் மாதிரி கண் இமைக்கிற நேரத்துல நான் செயல்படுவேன். சந்தீப் நாளைக்கு பௌர்ணமி. நல்ல நிலா வெளிச்சம் இருக்கும். ரிஸ்க் எடுக்காம இவ்வளவு சிம்பிளா கடத்த முடியும்னு தோணலை. உன்னை பார்க்கிறதுக்கு ஜனங்களுக்கு வாய்ப்பிருக்கு. அவங்க கையில நீ மாட்டிக்கிட்டேன்னு வை. மகனே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க. நான் தேர் கவிழ்ந்ததும் செயல்படுவேன். தேரோட அடிப்பக்கத்துல ஏறி பின்பக்கம் வந்து டம்மியை போட்டுட்டு சிலையை எடுத்துக்கிட்டு கீழே வருவேன். எனக்கு சந்தீப் சொல்ற திட்டத்துல உடன்பாடு இல்லை ராபர். இது நமக்கொரு சவாலா படுது. ரிஸ்க் எடுப்போம். தேர் சாய்ஞ்சதும் ஜனங்கள் சிதறி ஓடுவாங்க இல்லையா? தேர் தடத்துக்கு பக்கத்துலேயே 2 பக்கமும் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பவுடர் பாமை வெடிக்க வைப்போம். ஜனங்கள் மேலும் பீதி ஏற்பட்டு ஓடுவாங்க. அந்த நேரத்தை நாம பயன்படுத்திக்கலாம். கார் ஆலமரத்தடியிலே நிக்காம அந்த நேரத்துல ரோட்டுக்கே வந்து நின்னுக்கணும். நாம 3 பேரும் செயல்பட்டு சிலையை எடுத்துக்கிட்டு காருக்கு வருவோம். பின்னாடி எவனாச்சும் துரத்திக்கிட்டு வந்தா கைத்துப்பாக்கி இருக்கவே இருக்கு. ராபர்ட் ஆழ்ந்த யோசனையில் ஆழ்ந்தான். பின் நீண்ட மௌனத்திற்கு பின் கேட்டான். சிலையை எடுக்கிறதுக்கு வேற சான்ஸ் இல்லையா சந்தீப்? இல்லை. தவிர இந்த திருவிழாவில 18 கிராம மக்களும் கூடியிருப்பாங்க. கோயில்ல கொஞ்சம் பேர், பரதநாட்டியம் ஆடுற இடத்துல கொஞ்சம் பேர், தேர்நிலைக்கு நிக்கற இடத்துல கொஞ்சம் பேர், கரகாட்டம் டப்பாங்குத்து டான்ஸ் நடக்கிற இடத்துல கொஞ்சம் பேர்னு சிதறி கிடப்பாங்க. தேர் இழுக்கிறது 500 பேரோ 1000 பேரோதான். ஓ கே. சுதீஷ் சொன்ன மாதிரி ரிஸ்க் எடுப்போம். போலீஸுக்கு தகவல் போறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாகும். அவங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு சரியா அரை மணி நேரமாகும். ஒரத்தநாடு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி விசாரிச்சதுல நமக்கு சாதகமா செயல்படற சோம்பேறி போலீஸ் தான். இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல அந்த நேரத்துக்கு அநேகமா இருக்க மாட்டார். ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் 2 கான்ஸ்டபிள்களும் தான் வருவாங்க. எனவே தஞ்சாவூர் டி.எஸ்.பி. ஏய் அவங்க காண்டாக்ட் பண்ணினாலும் திங்கட்கிழமை காலைதான் பண்ண முடியும். பப்ளிக் போலீஸை காண்டாக்ட் பண்ணி விஷயத்தை சொல்ற 1 மணி நேரத்துக்குள்ளேயே நாம தஞ்சாவூரை கடந்து பாபநாசத்தை நெருங்கிடுவோம். இதுக்கு மேல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படுவோம். இன்னிக்கு ராத்திரியே போய் பவுடர் பாமை புதைச்சிட்டு வருவோம். என்ன சந்தீப்? வெல், திட்டம் எதுவானாலும் அடையப்போற இலக்கு ஒண்ணுதான். சம்மதம். ஆனாலும் அவனுக்கு உள்ளுக்குள் ஏமாற்றமாக இருந்தது. காதும் வைத்த மாதிரி சிலையை எடுத்துவிட்டால் இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு பிரகதீஷாக நடித்துவிட்டு பூங்கொடியோடு கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்திருந்தான். இந்த அதிரடி திட்டத்தில் அவன் பூங்கொடியை இனிமேல் நினைத்து பார்க்க முடியாது. தான் யாரென்பது அவர்களுக்கு தெரிந்து போகும். தன் வேஷம் வெளுத்துவிடும். எனவே நாளை இரவு வரை அவகாசம் இருக்கிறது. அதற்குள் அவளை அடைந்துவிட வேண்டும். நான் புறப்படுறேன் ராபர். நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க? இன்னிக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு. அவங்க தூங்கியவுடனே நீ ஸ்பாட்டுக்கு வா. 8. அதே தினத்தில் மாலை 5 மணி. நீலமேகம் கோயில் விவகாரங்களை கவனிப்பதற்காக நாட்டாண்மைக்காரரை கலந்தாலோசிக்கச் சென்றிருந்தார். தெய்வானை கோடிவீட்டு பார்வதியோடு அரட்டை கச்சேரியில் ஈடுபட்டிருந்தாள். பூங்கொடி சமையல் வேலையில் ஈடுபட்டிருக்க இதுதான் நேரம் என்று தோன்றியது பிரகதீஷுக்கு. பூங்கொடி என்னத்தான் என்றவளை நெருங்கி பின்பக்கமாக அணைத்தான். அவள் கழுத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டான். மகும். விடுங்கத்தான். எனக்கு பிடிக்கலை. ஏன்? கல்யாணம் ஆவட்டும். நான் உன்னை கட்டிக்கப் போறவன்தானே. இல்லேன்னு யார் சொன்னாங்க? அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறே? நீங்க ஏன் அவசரப்படணும்? கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளமா கொண்டு போயிட போகுது. இது அவசரமில்லை பூங்கொடி.
நான் உன்மேல வச்சிருக்கிற அளவில்லாத ஆசை. காதல் பிரியம். இத்தனை அழகான உடம்பை பார்த்துகிட்டு என்னால சும்மா இருக்க முடியலையே. நான் என்ன செய்வேன். எனக்கு தாங்கலை பூங்கொடி. ஆசை என்னை அணு அணுவா சித்திரவதை செய்யுது. ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும். பிரகதீஷ் பரிதாபமாக கெஞ்சினான். பெண்ணுக்கு ஆண் இந்த இடத்தில் கெஞ்சுவது பிடிக்கும். அப்போதுதான் அவள் ஈகோவிற்கு திருப்தி. பெண்ணை ஆண் அடிமையாய் நடத்துவதில் உள்ளுக்குள் வெகுண்டு வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பொறுமி ஆண் கூடலுக்கு கெஞ்சும்போது பெண் சந்தோஷப்படுகிறாள். இந்த இடத்தில் இவன் தனக்கு அடிமை என்று எண்ணமிடுகிறாள். அந்த சந்தோஷத்துடனேயே அவனை அனுமதிக்கிறாள். பூங்கொடியின் மனசு இறங்கிவிட்டது. மனக்கட்டுப்பாடுகள் தளர்ந்தன. அந்த ஆணின் ஸ்பரிசம் காதோரங்களில், கழுத்தில், கன்னத்தில், இதழ்களில், இடுப்பில் அழுத்தமாய் பதிந்த முத்தங்கள். தடவல்கள், தழுவல்கள், வெப்பங்கள், வியர்வைகள். பூங்கொடிக்கு வலித்தது. அதில் வலியைத் தவிர சந்தோஷம் இருப்பதாகத் தெரியவில்லை. அதில் துன்பத்தைத் தவிர இன்பம் இருப்பதாகத் தெரியவில்லை அவளுக்கு. அவன் கைகள் அவள் மேனியெங்கும் ஊர்ந்தன. தடவின, அழுத்தின. அந்தச் செய்கையால் அவளுக்கு கூச்சமாய் இருந்ததே தவிர வேறு உணர்ச்சி இல்லை. இந்த உடம்பில் இவன் இத்தனை தீவிரமாய்த் தேடுவதற்கு என்ன இருக்கிறது என்றுதான் புரியவில்லை அவளுக்கு. இத்தேங்க் யூ டார்லிங். அவன் எழுந்தபோது அவள் தமிழ் சினிமா கதாநாயகி போல் கதறவில்லை. ஏதோ ஒரு சூன்யத்தில் சஞ்சரிப்பது போன்ற உணர்வு. ஏதோ ஒரு வெறுமையை சந்தித்துவிட்டதைப் போன்ற பிரமை. எல்லாமே முடிந்து விட்டதைப் போல் ஒரு நினைவு. பூங்கொடி நீண்ட நேரம் அப்படியே கிடந்தாள். தெய்வானை வரும் வரைக்கும். 9 இரவு 10 மணி. வழக்கமாய் 7:30க்கெல்லாம் உறங்க ஆரம்பிக்கிற கிராமத்து ஜனங்கள் ஆழ்நித்திரைக்கு போய் கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு அருகில் தேர் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்க. நாட்டு வாய்க்காலில் ஆரம்பித்து போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் பவுடர் பாம் புதைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள் ரபார்ட், சந்தீப், சுதீஷ், ரவீந்திரன். வாய்க்காலின் அருகில் தாழம்புதலில் ரிமோட் கண்ட்ரோல் தேர் தடத்திற்கு 30 அடி தொலைவில் இருந்த அந்த தாழம்புதலில் இருந்துதான் சுட வேண்டும். ரிமோட் கண்ட்ரோலை இயக்கி வெடிக்க வைக்க வேண்டும். வாய்க்கால் தேர் தடத்திற்கு 4 புறமும் பவுடர் பாம் புதைக்கப்பட்டது. நாங்க கிளம்புறோம் சந்தீப். நாளைக்கு ராத்திரி 10:30 மணிக்கு வர்றோம். 10 ஏப்ரல் 14 ஞாயிறு காலை 10 மணி. டெஸ்மண்ட் மொரக்ஸின் மான் ஓசிங் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள் மௌனிகா. சிவா ஊர் சுற்றி பார்க்க போயிருந்தான். காலம்பரலிருந்து ஒண்ணுமே சாப்பிடாம படிச்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆறது. புழக்கடையில அண்டால தண்ணி ரொப்பி இருக்கேன். குளிச்சிட்டு முதல்லே சாப்பிடு. அத பொறவு படிச்சிக்கலாம். ப்ளீஸ் பெரியம்மா. இன்னும் 10 பக்கம்தான் இருக்கு. படிச்சிட்டு குளிக்கிறேனே. சொன்னா கேக்கணும். எங்க ஆன் அசண்டு. அப்படின்னா அதான்மா. உன் கூட வந்தானே. அவன் எங்க போயிட்டான். ஓ சிவாவை கேக்குறீங்களா. காலையிலேயே ஊர் சுத்தி பார்க்கறதா போனானே. இந்த ஊர்ல பாக்கிறதுக்கு என்னடியம்மா இருக்கு. சாயங்காலம் நடக்கப் போற பந்தக்காட்சி திருவிழாதான் ரொம்ப விசேஷம். இந்த மொட்டை வெயில்ல எங்க அலைஞ்சிட்டு இருக்கானோ. புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டாள். முதல்லே குளிச்சிட்டு வாம்மா. சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கவுச்சு கூடாதுன்னு முருங்கக்கா உருளைக்கிழங்கு போட்டு மணக்க மணக்க சாம்பார் வச்சிருக்கேன். மூக்கு புடிக்க ஒரு புடி புடிக்கணும். என்னா மூக்கு புடிக்க சாப்பிடறதா. மூச்சு வராட்டி என்ன பெரியம்மா பண்றது. பண்ணுவோம் பானையும் சட்டியும். வயசு பொண்ணு நல்லா சாப்பிட்டு உடம்பை தேத்த வேணாமா. நாளைக்கு வரப்போறவன் எப்படியோ. திண்ணையில் குந்தியிருந்த மாணிக்கம். உன் பெரியம்மா இப்படி மூக்கு புடிக்க சாப்பிட்டுதான் ஆனை மாதிரியாகி இப்ப என்னையே பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. நீயும் அவகச்சில சேர்ந்து உனக்கு வரப்போற புருஷனையும் பயமுறுத்த போறியாம்மா. பழனி அம்மாள் எரிச்சலானாள். செத்த சமவென்னு வெத்தலையே குதப்பிக்கிட்டு சும்மா கிடங்க. நல்ல நாளும் அதுவுமா எங்கிட்ட வாங்கி கட்டிக்க. வேணாம். பாரும்மா எப்படி மிரட்டான்னு. உன் எதிர்க்கையே இப்படின்னா தனியா இருக்கிறப்ப எப்படியெல்லாம் மிரட்டுவான்னு நினைச்சு பாரு. ஏண்டா கல்யாணம் கட்டிக்கிட்டோம்னு இருக்கு. ராத்திரில என்கிட்ட குழையும்போது சொல்றேன் கழுத்தை ஒரு வெட்டு வெட்டிவிட்டு உள்ளே போனாள் பழனி அம்மாள். 11 கோனூர் நாடு 18 கிராமமும் அங்கே திரண்டிருந்தது. வெளியூர்களிலிருந்தும் வண்டி கட்டிக்கொண்டு வந்திருந்தார்கள். வயசுக்கு வந்த பிறகு வீட்டை விட்டு வெளியே வராத இளம் பெண்கள் வந்திருக்க அவர்களை சைடு அடித்துக்கொண்டு வாலிபர்கள் உற்சாகமாய் டீ குடித்தார்கள். கோயிலுக்கு எதிரே பெரிய பந்தல். ஒரு மூலையில் நாட்டாண்மை பஞ்சாயத்து தலைவர்கள் உறுப்பினர்கள் வீட்டு வரி வசூலில் ஈடுபட்டிருக்க நடுமையத்தில் 2 பெண்கள் பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். வட்டமாய் ஜனங்கள் குந்திக்கொண்டும் நின்று கொண்டும் ரசித்து கொண்டிருக்க நடுவாக நடைபாதை போல கோயிலுக்குள் செல்ல வழியிருக்க சாறை சாறையாக மக்கள் கூட்டம் பூஜை தட்டு மாவிளக்கு இத்தியாதிகளோடு சாமியை தரிசிக்கச் சென்று கொண்டிருந்தது. கோவிலுக்கு பின்புறமிருந்த செம்மண் சாலையில் தேரை ஜிகினா பேப்பர்களில் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். இந்த சங்கிலியே ஒரு கையால தூக்கிட்டியனா 500 ரூபாய் தாரேன் என்று பந்தயம் கட்டிக்கொண்ட சில இளைஞர்கள் தேர் சங்கிலியை ஒரு கையால் தூக்க முனைந்தார்கள்.
கோட்டை தெருவில் தேர்நிலைக்கு நிற்கும் இடத்திற்கு பக்கத்தில் கரகாட்டம், குரவன், குரத்தி டான்ஸ் ஏராளமான விசில் சத்தங்களோடு நடந்து கொண்டிருந்தது. மற்ற இடங்களை காட்டிலும் ஜனத்திரள் இங்கேதான் மிக அதிகம். திருவிழாவிற்காக ஏற்பட்ட திடீர் ஸ்வீட் ஸ்டால்கள், டீ ஸ்டால்கள், தேங்காய், வாழைப்பழ கடைகள் என்று எல்லாவற்றிலும் ஏகமாய் வியாபாரமாகிக் கொண்டிருந்தது. தெய்வானை சாமிக்கு படைப்பதற்காக சோறு வடித்து கோழி, ஆட்டுக்கறி சமைத்து வைத்துவிட்டு பூங்கொடியோடு கோவிலுக்கு வந்திருந்தாள். நீலமேகம் பந்தலுக்கு கீழே அமர்ந்து கொண்டு தன் ஏரியா வரிவசூலை கவனிப்பதில் ஈடுபட்டிருந்தார். பிரகதீஷ் நிலவரத்தை கண்காணிப்பதற்காக அங்குமிங்கும் திரிந்து கொண்டிருந்தான். இவ்வளவு கூட்டத்தை பார்த்த பிறகு திட்டத்தை சரியாக செயல்படுத்தி சிலையை கடத்த முடியுமா என்று சந்தேகமாகிவிட்டது அவனுக்கு. மாணிக்கம், பழனி அம்மாள், மௌனிகா, சிவா நால்வரும் மாருதி காரில் வந்திறங்கினார்கள். கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பவும் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்தில் காரை நிறுத்திக் கொண்டு சீட்டிலேயே அமர்ந்திருந்தார்கள். நேரம் கடந்து கொண்டிருந்தது. 10:30 மணிக்கெல்லாம் கோவிலில் சாமி புறப்பாடு பூஜை நடந்து கொண்டிருந்தது. ஐயனார் சிறிய தேரில் சாமரங்கள் வீச 3 முறை கோவிலை வலம் வந்து கொண்டிருந்தார். ஜனக்கூட்டம் கோவிலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து தேர்நிலைக்கு நிற்குமிடத்திற்குச் செல்லத் தொடங்கிற்று. சரியாக 11 முதல் 20 வரை சாமியை தேருக்கு கொண்டு வந்தார்கள். தேர் பீடத்தில் அமர்த்தி ஐயர் கற்பூரம் கொளுத்தி ஆரத்தி எடுக்க சங்கிலியின் இருபக்கமும் 2 கியூவாக நின்று கொண்டிருந்த மகா ஜனங்கள் ஆண்பால் சங்கிலியை கையில் எடுத்தார்கள். 11:30க்கு அந்த கார் காளி கோவிலுக்கு அருகில் வந்து நின்றது. ராபர்ட்டும் ரவீந்திரனும் இறங்கிக் கொள்ள ரிவர்ஸ் எடுத்து வந்த வழியே திரும்பிச் சென்றது. ராபர்ட், ரவீந்திரன் கைகளில் மிஷின்கள் வைத்திருந்தார்கள். பாண்ட் பாக்கெட்டில் கைத்துப்பாக்கி வைத்திருந்தார்கள். பாலத்தை விட்டு நாட்டு வாய்க்காலில் குதித்தார்கள். கோடை காலமாதலால் வாய்க்கால் நீரின்றி வறண்டு போய் மணல்தான் இருந்தது. இருவரும் பதுங்கியவாறே ரிமோட் கண்ட்ரோல் இருந்த புதருக்கு வந்தார்கள். ரவீந்திரன் தேர் தடத்திற்கு வடபக்கமாகவும் ராபர்ட் தெற்கு பக்கமாகவும் காத்திருந்தார்கள். தூரத்தில் தேர் ஆரவாரத்தோடு வந்து கொண்டிருந்தது. ராபர்ட் தன் ரேடியம் வாட்சில் மணி பார்த்தான். 11:47. இன்னும் 3 நிமிடம்தான். தேர் நாட்டு வாய்க்காலை நெருங்கியது. வாய்க்காலுக்குள் இறங்கு முன்பாக சற்று நிதானித்தது. ராபர்ட் முன் சக்கரத்தை குறிபார்த்தான். ரவீந்திரன் குறிபார்த்தான். டெலி இன்ஃபரா ரெட் சென்சார் காமிரா உதவியில் மானிட்டரில் சக்கரத்தின் இரும்பு பட்டைகள் தெரிந்தது. சக்கரங்கள் மெல்ல இறக்கத்தில் இறங். மிஷின் கண்ணிலிருந்து இருபக்கமும் அம்புகள் சீறி பாய்ந்தது. புஷ் புஷ். சக்கரங்கள் இரண்டும் பிளக்க வாய்க்காலில் மிக வேகமாய் இறங்க ஆரம்பித்த தேர் மடமடவென்று முன் பக்கமாய் சரியத்துவங்க. ஜனங்கள் ஓ வென்று கூக்குரலிட்டார்கள். தேருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த சந்தீப் மாறு வேடத்தில் மிகவும் விரைவாக செயல்பட்டான். பின்பக்கமிருந்து தேரில் ஏற ஆரம்பின். ரிமோட் கண்ட்ரோல் இயக்கப்பட்டது. படீர் படீர் என்று பெரும் புகையை புழுதியை கிளப்பிக்கொண்டு வெடிக்க தேர் சங்கிலியை பிடித்து கொண்டிருந்த ஜனங்கள் புகையில் மாட்டிக்கொண்டு தவிக்க தேரைச் சூழ்ந்து இப்போது பெரும்புகை. சந்தீப் தேரினுள் ஏறிவிட்டான். ஐயனார் சிலையை தூக்கிக் கொண்டான். மயங்கிக் கிடந்த ஐயரின் மண்டையில் ஓங்கி ஒரு போடு போட்டுவிட்டு வெளியேற ஆரம்பித்தான். கீழே ராபர்ட்டும் ரவீந்திரனும் கைகளில் கைத்துப்பாக்கியோடும் திக் திக் என துடித்து கொண்டிருந்த இதயத்தோடும் காத்திருந்தார்கள். சந்தீப் கீழே வந்ததும் சிலையை வாங்கிக் கொண்டு பாலத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். மறுபடியும் அந்த கார் பாலத்தில் வந்து. காருக்கும் இவர்களுக்குமிடையில் இன்னும் 100 அடி தூரம்தான் இருந்தது. தேர் கவிழ்ந்ததை பார்த்ததும் அருகில் பெரிதாய் புகை மூட்டம் கிளம்பியதை பார்த்ததுமே கோயிலில் இருந்த ஜனங்கள் நிலைக்கு நிற்குமிடத்தில் கூடியிருந்த ஜனங்கள் பதட்டமாய் தேரை நோக்கி தபதபவென்று ஓடி வர ஆரம்பித்திருந்தார்கள். மூவரும் இதோ காரை நெருங்கி எதிரே ஓடிவந்து கொண்டிருந்த ஜனத்திரள் இவர்களை பார்த்துவிட்டது. இவர்கள் கையிலிருந்த சிலையை பார்த்ததும் ஆவேசம் அடைந்து உக்கிரமாய் தாக்க ஆரம்பித்துவிட்டது. மூவரும் இந்த ஜனத்திரளை எதிர்பார்க்கவில்லை. ரவீந்திரனும் சந்தீப்பும் சுட ஆரம்பித்தார்கள். டுமீல் டுமீல் டுமீல். 2 ரவுண்ட் சுடுவதற்குள் பலர் இறந்து போக அப்போதும் அவர்கள் விடாமல் தாக்க ஆரம்பிக்க ராபர்ட் சிலையை போட்டுவிட்டு தப்பித்தால் போதுமென்று ஓடினான். மற்ற இருவரும் திரும்பி பார்த்து சுட்டுக்கொண்டே அவனை பின்பற்றினார்கள். சுதீஷ் கார் கதவை திறந்து வைத்தான். மூவரும் காருக்குள் பாய்ந்தார்கள். அந்த கார் எப்போது கியர் போட்டுக்கொண்டது? எப்போது ஆக்சிலேட்டர் மிதிக்கப்பட்டது? வெட்டுங்கடா அவனுங்கள, கொல்லுங்கடா அவனுங்கள. வெறியுடன் கத்திக்கொண்டே ஓடிவந்த ஜனங்களுக்கு காரின் இண்டிகேட்டர் ரெட்லைட் மட்டும்தான் தெரிந்தது. தெக்கூர் எல்லையை கடந்திருப்பார்கள். சந்தீப் திரும்பி பார்த்தான். தூரத்தில் அந்த காரின் ஹெட் லைட் வெளிச்சம் தெரிந்தது. 12. ராபர்ட், பின்னால் ஒரு கார் வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். சுதீஷ், கிளம்பரப்ப நம்பர் பிளேட்டை மாத்திட்டுதானே கிளம்பினே? ஆமாம். டி ஜி பி காரோட நம்பர் சே. இது மிகவும் மோசமான தோல்வி. நாம சரியா திட்டமிடாமையும் இதுக்கொரு காரணம்.
தேர் சாய்ஞ்சதும் கோயில்ல இருந்த ஜனங்கள் வருவாங்கன்னு நாம எதிர்பார்த்திருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். சந்தீப், நீ பூங்கொடி. வீட்ல இருந்து நகையெல்லாம் அடிச்சிட்டு வந்துட்டேதானே. லண்டன் பார்ட்டிகிட்ட. இது நமக்கொரு சவால். நாம எப்படியும் ஜெயிச்சே ஆகணும். சிலையோட படத்தை காட்டி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். எப்படியும் சிலையை கடத்தியே ஆகணும். இனிமே சிலை எங்கே இருக்கும் சந்தீப்? நாளைக்கு ராத்திரி குழாளர் தெரு கோயிலுக்கு கொண்டு போயிருவாங்க. வர்றா புதன்கிழமை பன்னி வேட்டை திருவிழா இருக்கு. அது முடிஞ்சதும் சிலை பெட்டகத்துக்கு போயிடும். பெட்டகத்துக்கு போயிருச்சுன்னா நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாலேயே அடிச்சிருவோம். இந்நேரம் போலீஸுக்கு தகவல் போயிருக்கும். அந்த திருவிழாவுக்கு போலீஸ் பந்தோபஸ்து இருக்கும். இது நம்ம திறமைக்கொரு சவால். சுதீஷ், காரை கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டு. உள் லைட்டை அணைச்சிரு. ஏன் ராபர்? பின்னால வர்றா கார் நம்மளத்தான் ஃபாலோ பண்ணுதா இல்லே எதேச்சையா வருதான்னு தெரிஞ்சுக்கணும். ரவீந்திரன், சந்தீப், எதுக்கும் துப்பாக்கியை அலர்ட்ல வச்சுக்குங்க. ஸ்பீடா மீட்டரில் முள் 100 இருந்து 80, 60, 40, 20க்கு இறங்கிற்று. அந்த கார் பிரீமியரை ஓவர்டேக் செய்து குறுக்காக நின்றதும். சுதீஷ், அவ நம்மள ஃபாலோ பண்ணித்தான் வந்திருக்கா. கொஞ்சம் ரிவர்ஸுக்கு வந்து காரை வேகமா ஓட்டி அந்த காரோட பின்பக்க சைடுல மோதிட்டு பறந்திடணும். பிரீமியர் சில அடி தூரம் பின்னால் ஓடி திடீரென்று வேகம் பெற்றது மாருதியை நெருங்கிற்று. டமால் பெருஞ்சத்தத்துடன் மோத மாருதி ஒரு பக்கமாக திரும்பியதும் வழி கிடைக்க பிரீமியர் அசுர வேகத்துடன் ஓட ஆரம்பித்தது. துப்பாக்கி கொண்டு வராதது பெரிய தப்பு அலுத்து கொண்டாள் மௌனிகா. பிரீமியர் 118 என்ற அந்த பிரம்மாண்டமான காரின் முன்னால் மாருதி வெறும் சோழன் டிரான்ஸ்போர்ட் தான். சில நிமிஷங்களிலேயே அதன் ரெட் இண்டிகேட்டர் மறைந்து போக வேறு வழியில்லாமல் திரும்பவும் மௌனிகா கோயிலுக்கு திரும்ப வேண்டியதாகிவிட்டது. 13 பெரும் ஆரவாரத்தோடு ஆரம்பித்த அந்த திருவிழா நடந்து முடிந்த சம்பவத்தால் மயானத்தின் களையை பெற்றுவிட்டது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 20க்கும் மேல். மனைவிகள், பெற்றோர்கள், உறவினர்கள் அழுகுரல்கள் நெஞ்சை பிளப்பதாய் இருந்தது. யாரோ போலீசுக்கு போன் பண்ணினார்கள். நாட்டாண்மையோடு ஊர் பிரமுகர்கள் அடுத்து என்ன செய்யலாம் ஆலோசித்தார்கள். ஐயனார் சாமி சிறிய தேரில் வைக்கப்பட்டு நிலைக்கு நிற்கும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. வான வேடிக்கை நிறுத்தப்பட்டது. போன வருஷம் தேரு நாட்டு வாய்க்கால்ல விழுந்தப்பவே நினைச்சேன், நாட்டுக்கு என்னவோ கெடுதல் வரப்போகுதுன்னு. இந்த வருஷம் சாமியையே கொள்ளையடிக்கிட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே வந்திருக்கு. ஒவ்வொருத்தனும் திண்டனும் முண்டனுமால்ல இருந்தானுங்க. ஒருத்தனே 10 பேரை அடிப்பான் போல உடம்பு வச்சிருந்தானுங்க. அவனுங்க வந்தது 10 பேராமில்லே. எந்த ஊரானா இருப்பான்? வெடிகுண்டு துப்பாக்கியெல்லாம் கூட வச்சிருக்கானுங்களே. மக்கள் சிறு சிறு கூட்டமாய் கூடி கண்ணால் கண்டதுக்கு கண், காது, மூக்கு வைத்து சுவாரஸ்யமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். மௌனிகா திரும்பியபோது ஜீப்பில் ஒரு எஸ்.ஐ.யும் 3 கான்ஸ்டபிள்களும் வந்திறங்கினார்கள். நாட்டாண்மை எங்கேயா? இதோ இருக்கேன் சார். என்ன நடந்தது? நடந்த சம்பவத்தை சொன்னார். வெடிகுண்டு வச்சிருந்தானுங்களா? அது என்னமோ தெரியாது சார். வெடிச்சதும் புகை கவும்பிச்சு. நம்ம பசங்க எல்லாம் லொக்குன்னு இரும ஆரம்பிச்சிட்டானுவ. கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா போச்சுதுங்க. கண்ணீர் குண்டா. நமக்கு அதுல அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. செத்தது எத்தினி பேரு? 20 பேருங்க. பாடியெல்லாம் எங்கே? காளி கோயிலுக்கு பக்கத்துல நாட்டு வாய்க்கால்லையே கிடக்குது சார். கான்ஸ்டபிள் சார், நீ ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. அவர்கிட்ட விவரம் சொல்லு. பெரிய கொள்ளை கூட்ட கேங்கே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தஞ்சாவூருக்கு போய்டி எஸ்.பி.ஐ காண்டாக்ட் பண்ணுங்க. பாதுகாப்புக்கு கூடுதலா போலீஸ் வேணுமின்னு கேளுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும். மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியிலிருந்து 2 ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு. ஓகே சார். ஜீப் கிளம்பிற்று. வாங்க நாட்டாண்மை, பாடியை காட்டுங்க. இன்னிக்கு ராத்திரி சிவராத்திரிதான். அவனுங்க என்ன கார்ல வந்தாங்க? புரியலை. அம்பாசிட்டரா இல்லே வேற காரா? காரை பத்தின விவரமெல்லாம் தெரியாதுங்க. ரொம்ப நீளமா இருந்துச்சின்னு பசங்க சொன்னானுங்க. மௌனிகா தன்னை அந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் அறிமுகப்படுத்தி கொண்டாள். உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். பேப்பர்ல படிச்சிருக்கேன். டி.வி. நியூஸ் ரீடர் ஷிபா கேஸை கண்டுபிடிச்சீங்களே. எனிக உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வெடிச்சப்போ நீங்க எங்கே இருந்தீங்க? ரிலேஷன் கூட போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல கார்ல உட்கார்ந்துகிட்டிருந்தேன். பாம் வெடிச்ச சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? கேட்டது. நான் இங்கே இருந்து பார்த்தப்ப ஒரே புகை மூட்டமா தெரிந்தது. தேரே தெரியலை. அது சினிமால ஸ்டண்ட் காட்சிகளுக்கு யூஸ் பண்ற பவுடர் பாம். வந்தவங்க எத்தினி பேரு இருக்கும்? 4-5 பேர் இருக்கலாம். சரியா தெரியலை. நான் என்னோட கார்ல அவங்களை ஃபாலோ பண்ணினேன். அது பிரீமியர் கார். நம்பர் பிளேட்ல டி.ஜி. பியோட நம்பர் இருந்துச்சு. சோ அவங்க நம்பர் பிளேட்டை மாத்திட்டு வந்திருக்கணும். மூவரும் காளி கோவிலுக்கு பக்கத்தில் வந்தார்கள். 14 மறுநாள் அதிகாலை தஞ்சாவூரிலிருந்து டி.எஸ்.பி.
மதுசூதனன் தன் பரிவாரங்களோடு வந்திறங்கினார். இன்ஸ்பெக்டர் கருப்பசாமி, சப் இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து, கான்ஸ்டபிள்கள் சல்யூட் அடிக்க பதிலுக்கு வணக்கம் செலுத்திய மதுசூதனன் காதோர நரை முடிகளோடு புஷ்டியாய் கம்பீரமாய் இருந்தார். என்னையா நாட்டாண்மை, இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. போலீஸ் பந்தோபஸ்து கேட்டிருக்க வேணாமா? 4-5 பேர் பூந்து கோவில் சிலையை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆடு மாட்டை சுடுற மாதிரி மனுஷன்களை சுட்டு தள்ளியிருக்காங்க. மிஷின் கண்ணெல்லாம் வச்சிருந்தானுங்களாமே. விடுதலை புலிங்களோட காண்டாக்ட் வச்சிருக்கிற பசங்களா இருப்பாங்களோ? அது என்ன பாம் மாரிமுத்து? இந்த மேடம்தான் சொன்னாங்க சார். பவுடர் பாமாம். அப்போது தான் மௌனிகாவை பார்த்தார். மாரிமுத்து மௌனிகாவை அறிமுகப்படுத்த, சி பேப்பர்ல படிச்சிருக்கேன். நீங்க தானா அது? உங்க அசம்ஷன் என்ன மிஸ் மௌனிகா? கொள்ளை வேறென்ன டி.எஸ்.பி. சார், தமிழ்நாட்டுல இருக்கிற கோவில் சிலைகளை கடத்தி வெளிநாடுகளுக்கு விக்கிற கும்பல். இந்த பகுதில அப்படிப்பட்டவங்க யாருன்னு உங்ககிட்டே லிஸ்ட் வச்சிருப்பீங்களே. இருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கிறப்போ அவங்களா இருக்காதுன்னு தோணுது. இது தேர்ந்த கோஷ்டி வேலையா தெரியுது. மிஷின் கண் மூலமா அம்பு விட்டு தேர் சக்கரத்தை உடைச்சிருக்காங்க. பவுடர் பாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. துப்பாக்கியால 20 பேரை சுட்டு கொன்னிருக்காங்க. இங்கேயுள்ள கும்பலுக்கு இந்த துணிச்சல் வராது. பவுடர் பாம்னா எப்படி மௌனிகா? தான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. அது சினிமால ஸ்டண்ட் காட்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. வெடிச்சதும் பெரிய அளவில புகை கிளம்பும். ஐசி. அது வெடிக்க வைக்கிறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். அது கூட இங்கேதான் எங்காவது மறைச்சு வச்சிருக்கணும். சொன்னவள் வாய்க்கால் கரையோரமாய் தேடிக்கொண்டே வந்தாள். தாழம் புதரில் இருந்தது. ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்கு சார். அதேபோல் இன்னொரு ரிமோட் கண்ட்ரோலும் கண்டுபிடிக்கப்பட்டது. அருகில் சில ஷூ காலடி தடங்கள். அப்புறம் அந்த கீசையின் எஸ்பி என்று போடப்பட்டிருந்த சாவி கொத்து. வாங்கி பார்த்த மதுசூதனனின் முகம் ஜுவலித்தது. இப்பவே அந்த நாய் மகன்களை கைது செஞ்சு கொண்டு வரேன். எப்படி? கீ பன்ஸ்ல என்ன தெரியுது? இந்த கீசையின் டாலர்ல ஹெச்பின்னு போட்டிருக்கு பாருங்க. அதுதான் அந்த மொள்ளமாரி பசங்க தங்கியிருக்கிற இடம். புரியலை. நான் தஞ்சாவூர்ல பொறந்து வளர்ந்து கொட்டை போட்டவன். எஸ்பி அங்கிற ஹோட்டல் பரிசுத்தத்தை குறிக்கும். 15 ஹோட்டல் பரிசுத்தம். ரிஸ்க்ஷன் இளைஞன் டி.எஸ்.பி. ஏய் கண்டதும் பதறி எழுந்தான். ஏதாவது தவறு நடந்துவிட்டதா? இனிமேல் நிகழலாம். ரூம் நம்பர் 577 இல் இருக்கிற பசங்க ரூம்ல இப்ப இருக்காங்களா? கண்களில் காவிரி உற்பத்தியாகியது. கன்னங்களில் உருண்டது ஆராய் பெருகியது. இப்படியொரு நயவஞ்சகத்துக்கு எப்படி துணிந்தான்? நீலமேகம் சுதாரித்துக் கொண்டு எழுந்தார். சோழன் 83 நம்பர் டவுன் பஸ்ஸில் தஞ்சாவூருக்கு புறப்பட்டார். டி.எஸ்.பி. மதுசூதனனிடம் அரற்றினார். மதுசூதனன் இரக்கத்தோடு பார்த்தார். அவன்தான் பிரகதீஷ்ங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீலமேகம்? அவனே சொன்னான். அவன் சொன்ன விபரங்கள்லாம் எங்க குடும்பத்துல நடந்த விஷயம். என் மச்சானோட பையன் சின்ன வயசிலேயே காணாம போயிட்டான். அவன்தான் நான்னு இவன் சொன்னதும் நாங்க நம்பிட்டோம். அவனுக்கே எம்பொண்ணை கட்டிக் குடுக்கவும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டிருந்தேன் சார். அவன் உங்க வீட்டுக்கு வந்து சரியா எத்தனை நாட்கள் இருக்கும்? திங்களோட திங்க 8 செவ்வா 9 என்று கணக்கு போட்ட நீலமேகம் சரியா 1 மாசம் ஆச்சு சார் என்றார். மௌனிகா எனக்கென்னமோ பிரகதீஷ்னு சொல்லிக்கிட்டு இவர் வீட்டுல தங்கியிருந்தவன் அந்த கோஷ்டில ஒருத்தன்னு நினைக்கிறேன். இவனை முன்கூட்டியே அனுப்பிச்சு ஊர் நிலவரத்தை கண்காணிக்க தகவல்கள் சேகரிக்க அனுப்பியிருக்கலாம்னு தோணுது. உண்மையான பிரதீஷ் இந்த கோஷ்டிகிட்டே மாட்டியிருக்கணும். அஃப்கோர்ஸ். கைத்துப்பாக்கி, பவுடர் பாம், மிஷின் கன் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறப்போ இந்த கோஷ்டி மெட்ராஸ் தான்னு தெரியுது. பிரகதீஷை மெட்ராஸ்ல எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கணும். மே.பி. கவலைப்படாதீங்க நீலமேகம். கண்டிப்பிடிச்சுடலாம். நாட்டாண்டை மற்ற ஊர் பிரமுகர்களையெல்லாம் இப்ப வரச் சொல்லியிருக்கேன். அவங்க வந்ததும் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கலாம். மதுசூதனன் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே நாட்டாண்மைக்காரர், மணியக்காரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள் வந்து சேர்ந்தார்கள். வணக்கம் சார். கோர்சாய். வணக்கம். உட்காருங்க. உங்களை எதுக்கு வரச் சொன்னேன்னா நடந்த அசம்பாவித சம்பவங்கள்னால நாளன்னைக்கு நடக்கவிருந்த பன்னி வேட்டை திருவிழாவை நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்காகத்தான். மன்னிச்சிருங்க சார். கோனூர் நாடு 18 கிராமமும் துக்கத்துல இருக்கறப்ப சந்தோஷமா எப்படி சார் திருவிழாவை நடத்துறது? உங்க நிலைமை கொஞ்சம் டெலிகேட் தான். சாரி. தர்மசங்கடமானது தான். எங்களுக்கு புரியுது. அந்த கோஷ்டி எப்படியும் சிலையை திருடிட்டு போகுது ஏதாவதொரு சந்தர்ப்பத்துல. திருடறதுக்கு மறுபடியும் முயற்சிப்பாங்க. அது இந்த திருவிழாவில கண்டிப்பா நடக்கும். எங்க ஆளுங்க மப்பில கோயிலை சுத்தி ரவுண்ட பண்ணிப்பாங்க. இந்த தடவை உங்க பின்னணியில போலீஸ் இருக்கும். பயப்படாதீங்க. புதன்கிழமை அந்த திருவிழா கண்டிப்பா நடக்கணும். நாட்டாண்மை, ஊர் பிரமுகர்கள் தங்களுக்குள் கொஞ்ச நேரம் ஆலோசனை நடத்தினார்கள். உங்க முடிவுக்கு நாங்க கட்டுப்பட்டு நடக்கறோம் சார்.
புதன்கிழமை பன்னிவேட்டை திருவிழா கண்டிப்பாக நடத்துறோம். அறைக்கு வெளியே காவலுக்கு நின்று கொண்டிருந்த அந்த கான்ஸ்டபிள் இதை கேட்டதும் மெல்ல நழுவினான். 17 ராபர்ட் பிரதான சாலைக்கு வந்து டாக்ஸி பிடித்தான். டாக்ஸி திருவையாறு ரோட்டில் விரைந்தது. ரோட்டின் இரு பக்கமும் வறண்ட வயல்வெளி பிரதேசங்கள். இடையிடையே சிறு சிறு கிராமங்கள். 15 நிமிட அவகாசத்தில் திருவையாறு வந்துவிட்டது. ராபர்ட் டாக்ஸிக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு 10 நிமிஷம் நடந்தான். திருவையாறு கோயிலை கடந்து வளைந்து நேரான சாலையில் நடந்தான். காரோடு அவர்கள் காத்திருந்தார்கள். என்னாச்சு ராபர்ட்? குழந்தை அழுதது. சதீஷ், சந்தீப், ரவீந்திரன், நீங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு வந்திருக்கீங்களா? எப்பவோ ஒரு தடவை. ஏன்? ஷோ பார்த்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலே திருவள்ளுவர் தியேட்டர்ல நூன் மலையாள படம். இடையில எத்தனை பிட் போடறான் தெரியுமா? ஒவ்வொருத்தியும் என்னமா இருக்காளுங்க. சும்மா பூந்து பூந்து விளையாடறாங்க. ஷிட், என்ன உளறல் இது? போன காரியம் என்னாச்சு? டீக்கை கான்ஸ்டபிள் ஒருத்தன்கிட்டே 2000 கொடுத்தேன். நல்ல ஓர். போலீஸோட அடுத்த மூவ்மெண்ட்ஸ் என்னான்னு தெரிஞ்சுகிட்டேன். சொல்லு. என்ன அவங்க திட்டம்? பன்னிவேட்டை திருவிழாவில் தான் நமக்கு கண்ணி வைக்க போறாங்க. அப்போ பன்னிவேட்டை திருவிழாவிலே மக்கள்ல சரிபாதியா போலீஸ் மப்பியில இருக்கும். இதுல போலீஸ் புகுந்துகிட்டா நாம சிலையை எப்படி கடத்த முடியும்? ராபர்ட் 2 வினாடிகள் மௌனமாய் இருந்தான். ரொம்பவும் சிம்பிள். போலீஸோட திட்டம் புதன்கிழமை தொடங்குது. இன்னிக்கு திங்கட்கிழமை. நாளைக்கு ராத்திரி குழாளர் தெரு கோயில் திருவிழா மைதானத்துல அரிச்சந்திரா நாடகம் நடக்கப் போறதா சந்தீப் சொன்னான். பிட் நோட்டீஸும் காட்டினான். அந்த நாடகத்துக்கு அதிகமா கூட்டம் இருக்காது. சொற்ப ஜனங்கள் தான் வருவாங்க. கோயிலுக்கும் அந்த நாடகம் நடக்கிற இடத்துக்கும் ஏறக்குறைய 200 அடி தூரம். நாம இன்னிக்கு ராத்திரியே செயல்பட போறோம். நேரா ஐயர் வீட்டுக்கு போய் அவரையும் அவர் குடும்பத்தையும் துப்பாக்கி முனையில மடக்கிறோம். ஐயரை நம்ம திட்டத்துக்கு ஒத்துக்க வைக்கிறோம். சாமி இன்னிக்கு நடு ஜாமத்துக்கு மேலதான் குழாளர் தெரு கோயிலுக்கு வரும். ஆடு வெட்டி வீடுங்கள்ல பூஜை நடக்கிறதால இன்னிக்கு சிலையை கடத்த முடியாது. சோ நாளைக்கு மிட்நைட்ல நாம சிலையை ஐயரோட உதவியால் கடத்தறோம். டம்மி சிலையை பீடத்துல வச்சிட்டு ஐயருக்கு இத்தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடறோம். ஓ கே, உன் திட்டப்படியே கிளம்பிடறதா வச்சிப்போம். ஆனாலும் இதுல ஒரு சிக்கல் இருக்கு ராபர். என்ன அது? ஐயர் தன் உயிருக்கும் மனைவி மக்களோட உயிருக்கும் பயந்து நமக்கு உதவி செய்கிறார்னே வை. நாம விலகின மறு நிமிஷமே அவர் கத்தி கூச்சல் போட்டு நாடகம் பார்த்துக்கிட்டிருக்கிற ஜனங்களை கூப்பிட்டார்னா. உன் சந்தேகம் நியாயமானதுதான் ரவீந்திரன். இந்த இடத்துலதான் ராபர்ட்டை நீ புரிஞ்சுக்கணும். நாம ஐயரோட மனைவியையும் மகளையும் உடனே விட்டுற போறதில்லை. நம்ம கூடவே கூட்டிக்கிறோம். சேத்தியா தோப்பு வந்ததும் அவங்களை இறக்கி விட்டுட்டு நாம பறந்திடறோம். அவங்க பஸ் பிடிச்சு தஞ்சாவூருக்கு போய் அதுக்குப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போய் ஐயரை பார்க்கிறதுக்குள்ளே நாம மெட்ராஸில இருப்போம். வேற ஏதாவது திட்டத்துல ஓட்டை இருக்கா ரவீந்திரன்? உனக்கு சதீஷ், உனக்கு சந்தீப், மூவரும் இல்லையென்று திருப்தியாய் தலையசைத்தார்கள். ராபர்ட் மெல்ல ஆனால் அழுத்தந்திருத்தமாய் சொன்னான். ஆனா எனக்கு இருக்கு ரவீந்திரன். என்ன சொல்றே? ஒருவேளை இப்படி கூட நடக்கலாம் இல்லையா? ஐயர் மனைவியும் மகளையும் நாம கூடவே அழைச்சிட்டுப் போன பதட்டத்துல நாம திருப்பி அனுப்புவோங்கிற நம்பிக்கையில்லாம போலீஸை போன் மூலம் காண்டாக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்க. அப்ப என்னவாகும் என்றதும் மூவரும் திக்கென்று அதிர்ந்தார்கள். ராபர்ட் தொடர்ந்தான். நானே சொல்றேன். நாம சிலையோட கிளம்பின 10வது நிமிஷம் நான் மேற்படி சொன்ன மாதிரி ஐயர் கூச்சல் போடறார்னு வச்சுக்க. உடனே கோட்டை தெரு போய் டி. எஸ். பி. க்கு போன் பண்ண 10 நிமிஷம். டி. எஸ். பி. உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்திட்டு நாஞ்சிகோட்டை ரோடு வழியா ஸ்பாட்டுக்கு வருவாரு. அப்படி வர அரை மணி நேரமாகும். இந்த இடைவெளி 70 நிமிஷத்துல நாம நாஞ்சிக்கோட்டை ரோட்டுல தஞ்சாவூருக்கு போகாம மருங்குளத்துல கட் பண்ணி நேரா வல்லத்துக்கு போயிடறோம். போறதுக்கு முன்னாடி ஐயரோடு பொண்டாட்டியையும் மகளையும் வாயில துணிப்பந்து அடைச்சு கட்டி மருங்குளத்துக்கு முன்னாடியே இருக்கிற முந்திரிக்காட்டுல கட்டி போட்டுட்டு போயிடறோம். அங்கே இருந்து திருச்சிக்கு போறோம். சிலையை பேக் பண்ணி ஒரு வாடகை டாக்ஸி பிடிச்சு நான், ரவீந்திரன், சந்தீப் 3 பேரும் சேலத்துக்கு போய் அங்கே ஒரு ஹோட்டல்ல 2 நாள் தங்கிட்டு மெட்ராஸுக்கு வருவோம். சுதீஷ் மட்டும் காரோட திருச்சியிலிருந்து விருத்தாசலம் வழியா திண்டிவனம் வரவேண்டியது. அங்கே நம்ம ஃப்ரெண்ட் சுபாஷ் வீட்ல காரை விட்டுட்டு சுதீஷ் திருவள்ளுவரோ அழகிரியோ பிடிச்சு மெட்ராஸ் வரணும். கண்ட்ரோல் ரூம் மூலமா மெட்ராஸ் போலீஸை அவங்க உசுப்பி விட்டிருப்பாங்க. அதுக்காகத்தான் மேற்படி திட்டம். இப்ப திருப்தியா இருக்கா உங்களுக்கு? 120% ராபர். போலீஸுக்கு நாம வழக்கம் போல தண்ணி காட்டத்தான் போறோம். 18 அவருக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்தே கோயில்ல இப்படியொரு அசம்பாவமும் அதற்கு முன்னாலும் நடந்ததில்லை, பின்னாலும் நடந்ததில்லை. இதற்கு முன்பு அவர் தகப்பனார் கோயிலில் குருக்களாக இருந்தார். அதற்கு முன்பு பாட்டான், பூட்டான்,
இப்போது 35 வருடங்களாக இவர்தான் குருக்களாக இருந்து வருகிறார். கடந்த 2 வருடமாக திருவிழாவின் போது ஏதாவது அபசகுனம் நடந்து விடுகிறது. போன வருஷம் தேர் நாட்டு வாய்க்காலில் கவிழ்ந்தபோதே கோனூர் நாட்டுக்கு ஏதோ தீங்கு வரப்போகிறது என்பதை சுப்பிரமணிய குருக்கள் உணர்ந்து கொண்டார். அது இந்த வருஷத்தில் நிகழ்ந்துவிட்டது. 20 பேர்கள் இறந்து விட்டார்கள். இவருக்கு தலையில் லேசான காயம். ஒவ்வொரு வருடமும் இதே நடந்தால் மக்களுக்கு தெய்வத்தின் மேல் உள்ள நம்பிக்கை போய்விடும். கோவிலின் மூலமாக வரும்படியை உண்டு ஜீவிக்கும் அவர் வாழ்க்கையின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். அவர் வாழ்க்கையின் எதிர்காலம் மட்டும்தானா? அவர் மகள் பாகீரதி இப்போதுதான் +2வில் அடியெடுத்து வைத்திருக்கிறாள். அவளை டிகிரி வரை படிக்க வைக்க வேண்டும். நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும். இப்போதுள்ள வரன்கள் படித்த வேலைக்குச் செல்கிற பெண்ணைத்தானே மணக்க முன் வருகிறார்கள். அதற்கு பிறகு பேரம் பேசி அவர் விரலுக்கு தகுந்த வீக்கமான இடத்தில் மணம் செய்விக்க வேண்டும். குருக்கள் நாலாவித யோசனைகளுடன் போராடிக்கொண்டே வாசலில் கயிற்றுக் கட்டிலில் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தார். வானத்தில் நிலா மேகங்களுக்கிடையே ஊர்ந்து சென்றது. நன்றாய் உறங்கிவிட்ட வேளை. சில வண்டுகளின் ரீங்காரம் இருட்டில் அமானுஷ்யம் கலந்து கேட்டது. எங்கோ நாய் குரைத்தது. சரக் சரக்கென்று மெலிதான காலடியோசைகள். சற்றைக்கெல்லாம் அவர் முகத்தில் உலோகத்தின் ஜில்லிப்பு. குருக்கள் மெல்ல கண் திறந்து பார்த்தார். 2 பேர் கட்டிலுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். இருட்டில் அவர்கள் முகங்கள் தெளிவாக தெரியவில்லை. அதில் ஒருவன் இவர் முகத்தில் துப்பாக்கியை வைத்து அழுத்திக் கொண்டிருந்தான். சற்று கரகரப்பான கிசுகிப்பான குரலில், ஐயரே எழுந்திரு. சத்தம் கித்தம் போட்டே சுட்டு பொசுக்கிடுவேன். இது சைலன்சர் துப்பாக்கி. வெடிச்சா சத்தம் வெளியில கேட்காது. உனக்கு உன் தோப்பனாரை சந்திக்க விருப்பம்னா சத்தம் போடு. சீக்கிரமே அவரை பரலோகத்திலே சந்திப்பே. உள்ளே உன் பெண்டாட்டிக்கும் மகளுக்கும் இதே நிலைமைதான். வா உள்ள போய் பிஸ்னஸ் பேசலாம் என்றான் ராபர். குருக்களுக்கு நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொண்டது. அதிர்ச்சியில் ஸ்தம்பித்துப் போனார். இவர்கள் சொன்னதைச் செய்யக்கூடியவர்கள் தான். 20 பேர்களை கொன்றவர்களாயிற்றே. ஐயர் தட்டு தடுமாறியபடி எழுந்தார். கை கால்கள் உடம்பு பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்கியது. பதட்டத்துடன் உள்ளே நடந்தார். கூடத்தில் அவர்கள் 3 பேர் கையில் மிஷின்கன்களோடு நின்றிருந்தார்கள். சிம்னி விளக்கு எரிந்து கொண்டிருக்க கூடத்தின் மூலையில் ஐயரின் மனைவியும் மகளும் திகிலாகிப்போன முகத்தோடு பதட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். இந்தா ஐயரே, நீயும் அவங்க கூட போய் நின்னுக்க. பதுமை போல் செய்தார். குரல் நடுங்க பதட்டம் வழிகிற குரலில் கேட்டார். நீங்கள்லாம் யாரு? எங்களை என்ன செய்ய போறீங்க? ஐயரே, எங்க அட்ரஸ் உனக்கு தேவையில்லாதது. நாம இப்ப பிஸ்னஸ் பேசலாம். கோயில் சாவி இப்ப யார்கிட்டே இருக்கு? நாட்டாண்மைகிட்டேதான் இருக்கு. பொய் சொல்லாதே ஐயரே. ஐயனார் சாமி கண்ணை அவிச்சிடுவார். உண்மையை சொல்லு. இல்லேன்னா என்ன நடக்கும்னு பார்க்கறியா? இதோ இவன் இருக்கானே, வயசுக்கு வந்த சின்ன பொண்ணுங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்றதுனாலே இவனுக்கு ஏக குஷி கிளம்பிடும். அப்படி ரொம்ப பேரை சந்தோஷப்படுத்தி இருக்கான். உன் பொண்ணும் பார்க்க சேப்பா சும்மா தளன்னு இருக்காளா? சொன்னா போதும் பாய்ஞ்சிருவான். நீ போய் அந்த பொண்ணை அவங்க ஆத்தா முன்னாலேயே சாந்தி முகூர்த்தம் பண்ணிரு. சுதிஷ்டிரமாடிக்காக நாக்கை சப்பு கொட்டியவாறே பாகீரதியை நெருங்க அவள் அலற வாயெடுத்தாள். இஷ் சத்தம் வெளியே வந்துச்சு. யோசிக்கவே மாட்டேன். சுட்டுருவேன். ஏண்டா பார்த்துக்கிட்டு நிக்கற? சுதீஷ் அவளை மிகவும் நெருங்கினான். வேணாம் சொல்லிடுறேன். சாவி என்கிட்டதான் இருக்கு. குட். இதை முன்னமே சொல்றதுக்கென்ன? பாரு, உன் பொண்ணு கண்ணுல அதென்ன? ஆன் ஜலமா கொற்றா. நாங்க 4 பேருல 2 பேரு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் இங்கேதான் தங்கப் போறோம். ஒருத்தர் உங்க கூட கைத்துப்பாக்கியோட நீ எங்கே போனாலும் நிழலா வருவோம். இன்னொருத்தர் உன் பொண்டாட்டிக்கும் மகளுக்கும் மிஷின்கன்னோட காவல் இருப்போம். மீதி 2 பேர் நாளைக்கு ராத்திரி திரும்பவும் வந்துருவாங்க. நீ நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல என்ன பண்றே? நாங்க தர்ற டம்மி சிலைய பீடத்தில் வச்சிட்டு நிஜ சிலையை எடுத்து எங்ககிட்டே குடுக்கறே. நாங்க என்ன பண்றோம், அந்த சிலையோட கூட உன் பொண்டாட்டியையும் மகளையும் தஞ்சாவூர் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுட்டு போயிடுவோம். இந்த ஏற்பாடு எதுக்குன்னா, நாங்க சிலையோட கிளம்பிட்ட நிமிஷமே ஊரை கூட்டி போலீசுக்கு தகவல் குடுத்திரக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். அப்படியும் மீறி சத்தம் போட்டேன்னு வச்சுக்க. எங்க உயிரைப் பத்தி எப்பவுமே நாங்க கவலைப்பட்டதில்லை. உன் பொண்டாட்டியையும் மகளையும் பொத்தலாக்கிடுவோம். நாங்க எஸ்கேப் ஆனதும் அவங்க பத்திரமா கற்போடு காலையில வர்றா 33 டவுன் பஸ்ஸுக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்க. இது சத்தியம். என்ன சொல்றே? சுப்பிரமணிய குருக்கள் வறட்சியாக சிரித்தார். அதான் நீ சொல்லிட்டியே, இனிமே நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு என்றவர் மீண்டும் வாய் திறந்தார். நாளைக்கு ராத்திரி காரோட எந்த வழியா வந்துட்டு போவீங்க? அதெல்லாம் உனக்கெதுக்கு? காரணமாத்தான். கோட்டை தெரு ரோட்ல வந்தா நாடகம் நடக்கிற மைதானத்த கடந்துதான் வர முடியும். அப்படி வர்றப்போ காரை ஜனங்க பார்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஆத்து பக்க ரோட்டு வழியா வந்தா யாரும் பார்க்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் கேட்டேன். அது எங்களுக்கு தெரியும். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. எசகு பிசகா ஏதாவது நடந்தது. உன் பொண்டாட்டி நீ உன் மகள் உயிர் உனக்குச் சொந்தமில்லை. சுதீஷும் சந்தீப்பும் காரில் கிளம்பினார்கள். நாளைக்கு ராத்திரி சந்திக்கலாம். இனிமே அந்த ஊருக்குள்ள நான் நுழைஞ்சா முதுகு தோலை உரிச்சு உப்புக்கண்டம் போட்டுருவாங்க. பூங்கொடியைப் பற்றி நாக்கில் நீர் சுரக்க பேசி பொழுது போக்கினார்கள். 9 மணி அளவில் ஒயின்ஸ் ஷாப்பில் பீரும் ரம்மும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் காரில் அமர்ந்து ஸ்டீரியோவில் பாட்டு கேட்டார்கள். மணி பார்த்தான் சுதீஷ். இப்ப கிளம்பினா அங்கே போய் சேர்றதுக்கு நேரம் சரியா இருக்கும். 19 செவ்வாய் காலை 12 மணி. தஞ்சாவூர் முழுக்க போலீஸ். பிரீமியர் 118 நே காரை வலை வீசி தேடிக் கொண்டிருந்தபோது பிரீமியர் வல்லத்தில் இளைப்பாறிக் கொண்டிருந்தது. அந்த ஊரில் விசேஷமான இடங்கள் எதுவும் இல்லை. சிறிய டவுன். நிறைய கடலை அரவை மில்கள் இருந்தன. நிறைய மாட்டு வண்டிகள் கடலை அடித்துக்கொண்டு ரோடுகளில் ஜல் ஜல் என்று சலங்கை ஒலிக்க ஓடின. ஹோட்டல் ஒன்றில் சுதீஷும் சந்தீப்பும் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். வாசலில் இருந்த பான் கடையில் பீடா வாங்கி வாயில் போட்டு குதப்பிக் கொண்டு காரில் மாலை வரை மனம் போனபடியெல்லாம் சுற்றினார்கள். கலர் பார்த்தார்கள். டேங்கில் பெட்ரோல் நிரப்பிக் கொண்டார்கள். சந்தீப் சுதீஷ் நான் பிரகதீஷ்னு சொல்லிட்டு அந்த நீலமேகம் வீட்ல தங்கி இருந்தேனே. அவருக்கு ஒரு பொண்ணு பூங்கொடின்னு. என்ன அழகு தெரியுமா? அடப்பாவி கை வச்சிட்டியா? வைக்காம. அவ அப்பனே எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் நான். கட்டைனா அப்படியொரு கட்டை. நாட்டுக்கட்டை. அவ இடுப்பையும் மாரையும் பார்த்தாலே போதும். சுதிப்பா சும்மா கும்னு எப்படி இருப்பா தெரியுமா? அத்தை மகன்கிற போர்வையில நைசா பேசி ஒரு நாள் அமுக்கிட்டேன். நம்ம சுரேகாவை விட ரொம்ப அழகா. சுரேகா என்ன பெரிய பெரிய சினி ஸ்டாருங்கள்லாம் இவளுக்கு முன்னாடி தூசு. அவ மேக்கப் போட்டுக்கிட்டாதான் அழகாவே தெரிவா. பூங்கொடி மேக்கப் போடாமலேயே கொள்ளை அழகு. ஒரு தடவைதான் கை வச்சேன். நீ ஜொல்லு விடறதை பார்த்தா எனக்கே அவளை போல இருக்கே. சந்தீப் 20 தூரத்தில் மைதானத்து மேடையில் அரிச்சந்திரா நாடகம் நடந்து கொண்டிருந்தது. மேடைக்கு முன்னால் 200-300 ஜனங்கள் குந்திக் கொண்டு தூக்க கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு 25 அடி தூரத்தில் மரங்கள் அடர்ந்த பகுதியில் இருட்டில் அந்த பிரீமியர் மிக அமைதியாக வந்து நின்றது. காரிலிருந்து ராபர்ட்டும் ரவீந்திரனும் ஐயரும் இறங்கினார்கள். காரினுள் இப்போது சுதீஷ் சந்தீப் ஐயரின் மனைவி மகள் மட்டுமே. ராபர்ட்டும் ரவீந்திரனும் ஐயரின் பின்னால் மிஷின் கண்ணை அலர்ட்டில் பிடித்தபடி சென்றார்கள். சுப்பிரமணிய குருக்கள் கைகளில் டம்மி சிலை வைத்திருந்தார். ஒரு கையால் மடியில் வைத்திருந்த சாவியை எடுத்து கோயிலின் பெரிய கதவை திறந்தார். உள்ளே நுழைந்தார்கள். திருவிளக்குகள் சோகையான வெளிச்சத்தை பரப்பிக் கொண்டிருந்தன. நிறைய கருங்கல் சிற்பங்கள். பால் பழ திருநீறு வாசமடித்தது. 10 அடிகள் நடந்து பீடத்தின் கதவு திறந்தார். பீடத்தில் ஐம்பொன்னாலான ஐயனார் கழுத்தில் பிரிபிரியாய் நகை போட்டுக்கொண்டு தெய்வீகமாய் காட்சியளித்துக் கொண்டிருந்தார். கப்பிரமணிய குருக்கள் டம்மியை கீழே வைத்துவிட்டு பீடத்தில் இருக்கும் சாமி சிலையை எடுக்க மனமின்றி வேதனையாய் கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு நின்றார். ஐயரே தியானம் பண்றதுக்கு நேரமில்லை. சீக்கிரம் ஆகட்டும். நாம திரும்பி 5 நிமிஷத்துக்குள்ளே காருக்கு போகலேன்னா எங்களுக்கு என்னமோ ஆபத்துன்னு நினைச்சு கார்ல இருக்கிற எங்க ஆளுங்க உன் பொண்டாட்டியை சுட்டுருவாங்க. உன் பொண்ணை கண்ணி கழிச்சு உடம்பை சேதப்படுத்திடுவாங்க. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு காருக்கு நட. ராபர்ட் அவசரப்படுத்தினான். சுப்பிரமணிய குருக்கள் அந்த நிமிடத்தில் விதியை நொந்து கொண்டார். தன் அவல நிலையை எண்ணி மனம் கலங்கினார். கைகள் நடுங்க உள்ளம் பதற சிலையை தொட்டார். என் பொண்டாட்டியையும் மகளையும் காப்பாத்த இதைத் தவிர எனக்கு வேறு வது தெரியல ஐயனாரே. என்னை மன்னிச்சிரு. சிலையை பீடத்திலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு டம்மி சிலையை பீடத்தில் வைத்தார். சிலையை தூக்கிக் கொண்டார். ஐயரே சிலை திருட்டு போனது போலீசுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே கூடாது. அதே மாதிரி ஜனங்களுக்கும் தெரியக்கூடாது. அதுக்காகத்தான் டம்மி சிலையை கொண்டு வந்தது. பீடத்துல இருக்கிறது டம்மின்னு என்னைக்காவது மூச்சுவிட்டே. நான் ஏதாவதொரு நாள்ல திரும்ப வந்து உங்க 3 பேரு மூச்சையும் நிப்பாட்டிட்டு போயிடுவோம். நாளைக்கு போலீஸ் வரும் போது வழக்கம் போல திருவிழா நடக்கணும். நாங்க பயந்து போய் ஓடிட்டதா போலீஸ் நினைக்கணும். புரியுதா? புரியுது. சரி நட. மூவரும் காருக்கு வந்தார்கள். ஐயரின் கையிலிருந்து சிலையை ராபர்ட் வாங்கிக் கொண்டான். காரில் ஏறிக்கொண்டான். மற்றொரு பக்கமாய் வந்து பின் கதவை திறந்து ரவீந்திரன் ஐயரின் மனைவிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். பொண்டாட்டியையும் ரொம்ப தேங்க்ஸ் ஐயரே. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். உன் பொண்ணையும் தஞ்சாவூர்ல இறக்கி விட்டுட்டு போயிருவோம். கவலைப்படாதே. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் வேணும்னாலும் கேளு தந்திட்டு போறோம். அதெல்லாம் எதுவும் வேணாம்பா. அவங்களை உசிரோட திருப்பி அனுப்பி வை. போதும் கையெடுத்து கும்பிட்டார். கண்களில் கரகரவென்று கண்ணீர் வழிந்தது. சத்தியம் ஐயரே. பொட்டப்புள்ளைங்க மாதிரி அழுவாதே. அவங்களை காலையில நீ உயிரோட பார்க்கலாம். ஏய் காரை எடு.
கார் ஹெட்லைட் போட்டுக் கொள்ளாமலேயே வேகமாய் செலுத்த ஆரம்பித்தான் சுதீஷ். குழாளர் தெரு, கல்லணை கால்வாய் ஆற்றின் தாழ்வான பகுதி. எனவே கார் மண் கப்பி ரோட்டில் நேராகச் சென்று ஆற்றின் கரை மேலுள்ள தார்ச்சாலையை பிடிக்க வேண்டும். செங்கப்பி ரோட்டிலிருந்து தார் ரோட்டில் கார் திரும்பியதும் எதிரே பளிச்சென்று சொல்லி வைத்தாற்போல் ஹெட்லைட் வெளிச்சங்கள். ஜீப்புக்கும் மேலிருந்து 5000 வோல்டேஜ் தூங் விளக்கு பளிச்சென்று எரிந்து இவர்களின் கண்களை கூசச் செய்ய நால்வரும் திக்கென்று அதிர்ந்தார்கள். 21. கிரேட் வொர்க் மௌனிகா, உங்களுக்கு திடீர்னு எப்படி இது ஸ்ட்ரைக் ஆச்சு? வியப்பாய் கேட்டார் மதுசூதனன். வெறும் ஊகம்தான் சார். இவ்வளவு துக்கத்துக்கு இடையில் இந்த திருவிழா நடக்கிறது அவங்களுக்கு சந்தேகம் உண்டாக்கும். போலீஸ் அவங்க பன்னி வேட்டை திருவிழாவில வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறதை இது காட்டுதுன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கு முதல் நாளே செயல்படுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். சிலையை கடத்தறதுக்கு சுலபமா என்னென்ன வழிகள் இருக்குன்னு யோசிச்சேன். அப்பத்தான் ஐயரை மடக்கி காரியத்தை சாதிப்பாங்கன்னு புரிஞ்சது. திங்கட்கிழமை சாயந்தரமே குருக்களை சந்திச்சேன். அந்த கோஷ்டி வந்து கேட்டா முதல்லே மறுக்கிற மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் மிரட்டும்போது ஒத்துழைங்க அப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம்னு சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டார். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே ஐயர் வீட்டை நோட்டமிட்டேன். வீடு சகஜமான சூழ்நிலையில இல்லேன்னு புரிஞ்சது. அதுக்கப்புறம்தான் உங்ககிட்டே வந்தது. எது எப்படியோ தமிழ்நாட்டு போலீஸுக்கே பெரும் சவாலாயிருந்த அந்த கோஷ்டியை பிடிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. நானும் இந்த ஊர்க்காரிதான் டி.எஸ்.பி. சார். ஐயனார் எங்க கோனூர் நாட்டுக்கே குலதெய்வம். அதை காக்கிறதில எனக்கும் பங்கிருக்கு. அதைத்தான் நானும் செஞ்சேன். நீலமேகத்துக்கு அவரோட நகையும் பணமும் உங்க ஃபார்மாலிட்டியிலை முடிச்சுகிட்டு சீக்கிரமே குடுத்திருங்க சார். ஓ ஷியூர். ஈவினிங் எங்க டிபார்ட்மெண்ட் குடுக்க போற பார்ட்டிக்கு நீங்க கண்டிப்பா வரணும் மௌனிகா. டி.ஐ.ஜி. கூட வர்றார். கண்டிப்பா வருவேன். அப்ப நான் விடை பெற்றுக்கறேன் டி.எஸ்.பி. சார். போயிட்டு வாங்க. மறந்திராதீங்க. வெளியே வந்து மாருதி காரில் ஏறிக்கொண்டாள். கார் கிளம்பியது. கதை நிறைவு.